சின்ன வயசில் அதிகமாக கேட்குறது எங்கள் அப்பாட்ட என்னன்னாக்கா இந்த ஹனி கேக்கு தாங்க அதிகமாக கேட்பேன். ஸோ இந்த ஹனி கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து மைதா எடுத்துக்கோங்கங்க. மைதா வந்து 1.5 கப் எடுத்திருக்கேன். சேம் அளவில் தான் எடுக்க போகிறேன். கிராம்ஸில் பார்த்தா 150 கிராமு. ஸோ மைதாவோட 1.5 ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் போட்டு இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ 150 கிராம் ஆஃப் பட்டர் எடுத்திருக்கேன். ஸோ பட்டர் வந்து பார்த்திங்கன்னா ரூம் டெம்பரேச்சரில் வச்சு எடுங்க. ஸோ அப்போ தான் வந்து பீட்டிங்க்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ வந்து பாருங்கள், நான் வந்து கையிலே பீட் பண்ணுறேன். இது கூட வந்து நான் 3/4 கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேங்க. அது கிராமில் பார்த்திங்கன்னா 150 கிராம் தான். ஸோ அந்த சுகர் போட்டு ஃபஸ்ட்டு பீட் பண்ணதுக்கப்புறமா முட்டை வந்து 3 எடுத்திருக்கேன். 3 முட்டை வந்து பார்த்திங்கன்னா கிராமில் வந்து 150 கிராம் வருங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா முட்டையை 3 ஒரே நேரத்தில் போடாமல் ஒன்று ஒன்றா இந்த மாதிரி போட்டு நல்லா கையிலே பீட் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த அளவு பீட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ் கிடைக்கும். இப்போ மைதாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது 3 பேட்சாக நான் போட்டு பண்ண போகிறேன். ஏன்னா ஒரேடியாக போட்டிங்கன்னா உங்களுக்கு பீட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் போட்டு இந்த மாதிரி பீட் பண்ணதுக்கப்புறமா எகெயின் திரும்ப செகண்ட் பேட்ச் போடுங்க. தேர்ட் பேட்ச் போட்டு இது பண்ணுறப்ப மட்டும் நீங்கள் கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஏன்னா கொஞ்சம் டைட்டாக ஆகும் இல்லையா? ஸோ அதனால் மில்க் ஆட் பண்ணி இந்த மாதிரி ஒரு 1/2 கப்பு எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து எசன்ஸ் என்ன வேணால் போடலாம். நான் இன்றைக்கி ஏலாச்சி வந்து பவுடர் போட்டு பண்ணுறேன். ஸோ 350 ஃபாரன்ஹீட்டில் வந்து வச்சு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக பேக் ஆயிரும். இங்கே பாருங்கள், ஒரு இது எடுத்து டிப் பண்ணி பாருங்கள். அதில் வந்து ஒட்டாமல் இருந்துச்சுன்னா நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ ஃபைனலி வந்து இந்த மாதிரி பீஸ் போட்டதுக்கப்புறமா மேலே வந்து எந்த ஜாம் வேணால் வைக்கலாம். நான் இன்றைக்கி ராஸ்பெரி ஜாம் வந்து போட்டிருக்கேன். ஜாமில் தான் என்ன ஃப்ளேவர் வேணால் போடலாங்க. ஆனால் டெசிகேட்டட் கோக்னட் மஸ்ட்டு. இது போட்டால் தான் அந்த கேக்கே வந்து ஃபுல்ஃபில் ஆகும். ஸோ ஃபைனலி செஞ்சாச்சு. செம்மையாக இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன நாஸ்டாலஜிக் மூமெண்ட் வந்ததுன்ட்டு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள்.